ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா எடுத்த உடனே எண்ணெயில் பொரிக்கிறது காமிக்கிறேனேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பரான வடை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது காரிமங்கலம் அப்படிங்கிற ஊரில் ரொம்ப ஃபேமஸான வடை ரெசிபி. அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் நமக்கு தேவையான பொருட்கள். இது ரைஸ் மெஷரிங் கிளாஸு. இதில் 2 கிளாஸ் துவரம்பருப்பு. இந்த கிளாஸ் அளவு பார்த்திங்கன்னா 100 ml. ஸோ 200 ml துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். அது கூட பச்சரிசி 100 ml, 1 கிளாஸு பச்சரிசி எடுத்துக்கிறோம். 2 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் அளவு எடுத்துக்கணும். இது ரெண்டையும் நம்ம 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். இதை நம்ம 2-3 மணி நேரமாவது ஊற வச்சிடணும். ஏன்னா இதில் பச்சரிசி சீக்கிரம் ஊறிடும், ஆனால் பருப்பு 3 மணி நேரம் ஊறினா நல்லா உபரியாகும். இது கூடவே இந்த பொருளெல்லாம் நமக்கு தேவை. என்னென்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வரக்கொத்தமல்லி, 15 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூனு சோம்பு, 1/2 இன்ச்சு இஞ்சி, 5 கிராம்பு, மீடியம் சைஸ் பட்டை 2, தேவையான அளவு கல்லுப்பு, 5 வரமிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள். இதெல்லாம் நம்ம அரைக்கிறதுல சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். நீங்கள் வேணும்னா மசாலா ஐட்டம் கொஞ்சம் குறைச்சி கூட எடுத்துக்கலாம். நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். அப்படியே இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கிடச்சா அதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் இப்போது பெரிய வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். பருப்பு நமக்கு 3 மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தண்ணியை தனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்கும்போது மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி தண்ணி தனியாக, இந்த பருப்பு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மிக்சியில் நம்ம அரைக்கும்போது தண்ணி தேவைப்பட்டால் இந்த ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு சத்து இருக்கும், அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு அரைச்சது இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப குறைன்னு இல்லாமல் அரைச்சி எடுத்துடணும். ஃபுல்லாக அரைச்சதுக்கப்புறமா இந்த ஐட்டம் எல்லாம் நம்ம சின்ன மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லைன்னா சரியாக அரைப்படாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை மட்டும் நான் எடுத்து அரைச்சிக்கிறேன். தண்ணி நான் எதுவும் சேர்த்துக்கல. இந்த மாவே கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடை சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே அந்த ஆனியனையும் கருவேப்பிலையும் நல்லா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா நம்ம கலந்து விட்டுறணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த தண்ணியை நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நம்ம மாவு எடுத்துக்கணும். தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அரிசி மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் எண்ணெயில் பொரிக்கும் போது இந்த கரண்டியை வச்சு கூட நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். துவரம் பருப்புங்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் கையிலேருந்து நமக்கு விழுந்துடும் எண்ணெயில். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்ச உடனே நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா முருகலாக்கிட்டு நம்ம எடுத்துடணும். அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வடையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ வடையெல்லாம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
டீ டைம் ஸ்நாக்காக கூட நீங்கள் இதை ரெடி பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தட்டில் ஒன்று கூட மிச்சம் இருக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு எவ்வளோ முருகலாக வந்திருக்குன்னு காட்டுறேன். நமக்கு எண்ணெய் கூட அவ்வளோக்கா இழுக்கலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.